வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகர ராசி அப்படின்னாலே மகர ராசிக்கு ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தொழில் அதிபதி, கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் தொழிலில் ஜெயிக்க முடியும். எத்தனை தொழில் வேணாலும் செய்ய முடியும். அதே போல் இரும்பு தொழில்களில் ஜெயிக்கணும் அப்படின்னாலே சனி பகவான் நல்லா இருக்கும். பொதுத்துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னாலே சனி பகவான் நல்லா இருக்கும். அரசியலில் ஜெயிக்கணும்னாலும் சனி பகவான் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய இடம்தான் அந்த மகர ராசி. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே இப்போ சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் அமர்ந்து உங்கள் ராசியையே ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. இந்த ராசியில் இன்னமும் பார்க்க போனோம்னா நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்க போனோம்னா உத்திரம், திருவோணம், அவிட்டம் அப்படிங்கிற 3 நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்டது தான் மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்கள் எதிலையும் வேகமாக செயல்படக்கூடியவர், இன்னொன்று அன்பானவர்கள், எதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனோபாவம் உடையவர். இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் சூழ்ச்சியாகவும் செயல்படக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த மகர ராசி. அப்படிப்பட்ட இந்த மகர ராசினியர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிலேயே சனி பகவான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4ல் ராகு குரு பகவான் இருக்கிறாங்க, 7ல் சுக்கிரன் இருக்கிறாரு, 8ல் புதன் சூரியன் இருக்கிறாங்க, 9ல் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு, 10ல் கேது பகவான் இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான மகர ராசிக்கு கிரக நிலைகள் அமைப்பு. இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7ல் சுக்கிர பகவான் இருக்கிறார். அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இவங்க ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர் 7ல் அமர்ந்திருக்கிறார். இப்போ இது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி இந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்கள் இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்து இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக, குழந்தைகள் இவர்கள் சொல்கிறத நல்லபடியாக கேட்பாங்க, இவர்கள் குழந்தைகள் நல்லபடியாக படிப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது மனைவி மூலமாக, நண்பர்கள் மூலமாக நிறைய இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு பயணங்கள் மூலமாக இவற்றிற்கு சிறு ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு. உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கலாம். ராசிக்காரர்கள் தற்போது வேலை பார்க்குற இடங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்துக்கு நல்ல சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மகர ராசி அன்பர்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதம் அவர்களுக்கான வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதம் வாங்கலாம், வீடு கட்டணும் அப்படின்னாலும் இந்த மாதம் கட்ட ஆரம்பிக்கலாம், லோன் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதம், அதாவது தான் குழந்தைகளை வெளிநாடுகளில் படிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதம் அவங்களுக்கான லோன் கிடைக்க வாய்ப்புகள் அமையும். அடுத்து குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதம் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது, அது சிறப்பாகவே அமையும். நினைத்தபடி நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த மாதம் அவங்க சிறப்பாகவே செஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட மாதமாக அவங்களுக்கு அமையுது. உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனோட நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. மகர ராசியில் இருக்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் செய்கிறத தவிர்த்துக்கணும். இன்னொன்று வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, லாட்ரி டிக்கெட் போன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள் இவர்களுக்கு உண்டு இந்த மாதம் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்கள் பயணத்தின் மூலமாக சிறு வருமானங்கள் ஈட்டலாம். அது மட்டும் தாய் தந்தையின் மீது கவனம் செலுத்தணும், அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உறவுகளின் மீது கசப்புகளை திணிக்காமல் அவர்கள் நட்பு பாராட்டி வாழ்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது நல்ல விதமான மாற்றங்களாகவே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய மாற்றங்களாகவே இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தந்தை மற்றும் அண்ணன் தம்பி அவர்களோட
கொஞ்சம் நட்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அவங்க மூலமாக அவங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இன்னொன்று பூர்வீக சொத்துக்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பழைய வீடு மற்றும் புது வீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அதிகரிக்கிறது. பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிக சிறப்பான மாதமாகவே அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.